தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டிற்கு நினைவூட்டுகிறது என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டிற்கு நினைவூட்டுகிறது என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தி: தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டிற்கு நினைவூட்டுகிறது என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரவையில் உண்மையான நடவடிக்கைகள் அறிவதில் இருந்து தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டிற்கு நினைவூட்டுகிறது என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக இன்று காலை தமிழக சட்டப்பேரவை 2025 ஆண்டினுடைய முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெற்றது. இந்த முதல் நாளில் மரபுபடி தமிழக ஆளுநர் RN ரவி அவருடைய உரையை நிகழ்த்துவார். அதில் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து முன்னதாகவே தமிழக அரசு என்னென்ன ஆளுநருக்கு வாசிக்க கொடுக்க போகிறோம் என்று ஒரு வாரத்திற்கு முன்பாக கொடுப்பார்கள். ஆளுநர் ஒப்புதல் இருந்தால் சரி என்பார், இல்லையெனில் திருத்தம் செய்ய கொடுப்பார். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக, இந்த 2025 சரி 2024 சரி, தேசிய கீதம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழக ஆளுநர் கடந்த ஆண்டும் தேசிய கீதம் சட்டப்பேரவை துவங்கும் பொழுதே பாட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் கடந்த ஆண்டு. ஆனால் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த ஆண்டும் 2025 ஆண்டுடைய முதல் நாள் கூட்டத்தொடர் என்பதால் சட்டப்பேரவைக்கு உள்ளாக தமிழக ஆளுநர் RN ரவி உள்ளே செல்கிறார். அவருடைய இருக்கையில் அமர்கிறார். அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. அதன் பிறகாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். தேசிய கீதம் பாடப்படும் என. ஆனால் அங்கு தேசிய கீதம் பாடப்படவில்லை. அப்பொழுது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவுவிடமும் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலினிடமும் கோரிக்கை வைக்கிறார் தமிழக ஆளுநர் RN ரவி. கோரிக்கையும் உத்தரவுமாகவே அது பார்க்கப்படுகிறது, தேசிய கீதம் பாட வேண்டும் என்று. ஆனால் அங்கு பாடப்படவில்லை. தமிழ்நாட்டு மரபுபடி நாங்கள் இறுதியாக தான் பாடுவோம் என அங்கு நின்றதன் காரணமாக உடனடியாக அங்கிருந்து ஆளுநருடைய உரையை வாசிக்காமல் தமிழக ஆளுநர் RN ரவி அங்கிருந்து புறப்பட்டு ராஜ்பவனுக்கு கிண்டிக்கு சென்று விடுகிறார். இதன் பிறகாக தொடர்ச்சியாக காலை முதலே தமிழக அரசு தரப்பிலிருந்து முதலமைச்சர் ஒரு ட்விட்டர் பதிவு, அதே போன்று காலையிலேயே என்ன உள்ளே நடைபெற்றது என்று அவை குறிப்பிலிருந்து முழுவதுமாக நீக்குவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். ஆகவே உள்ளே நடந்த விவகாரம் என்பது வெளியே செய்தியாக வெளியிட முடியாமல் இருந்த சூழ்நிலையில் உள்ளே நடந்த விவகாரத்தை தமிழக ஆளுநர் ட்விட்டர் பதிவில் வெளியிட்டிருந்தார். அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் உள்ளே சென்று நான் வலியுறுத்தியிருந்தேன், எனக்கு தேசிய கீதம் பாடவில்லை என்பது அவமரியாதை செய்வது சமமாக இருப்பதாகவும், நான் மிகுந்த ஆழ்ந்த வேதனை அடைந்தேன் தேசிய கீதம் உள்ளே பாடவில்லை என்று ஆளுநர் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த விவகாரம் ஒரு புறம் இருக்க, தமிழக முதலமைச்சர் இன்று பிற்பகல் ஒரு ட்விட்டர் வலைதள பக்கத்தில், அதாவது ஆளுநரை விமர்சனம் செய்து அந்த கட்டுரையை வெளியிட்டிருந்தார் ட்விட்டர் வலைதள பக்கத்தில். அதற்கு தற்போது ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. அதில் இன்று தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது. அதாவது எமர்ஜென்சி காலகட்டம் என்பார்கள். எமர்ஜென்சியில் ஒருவர் பேசுவதோ எழுத்துரிமையோ பேச்சுரிமையோ இருக்காது. 4 5 கூட முடியாது. ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது. அரசியல்வாதிகள் மேடைகள் போட்டு பேச முடியாது. இது எல்லாம் எமர்ஜென்சி காலகட்டங்கள். ஒருவர் அரசிற்கு எதிராகவோ பேசினால் உடனடியாக கைது செய்யப்பட்டு 6 மாத சிறை தண்டனை, 1 வருட சிறை தண்டனை என கடுமையான தண்டனைகள் எல்லாம் வழங்கப்படும். இதைதான் எமர்ஜென்சி காலகட்டம் என்பார்கள். அதை தற்பொழுது தமிழக ஆளுநர் RN ரவி நினைவூட்டுகிறார். மிக முக்கியமாக அவருடைய ட்விட்டர் பதிவில் தற்போது அவர் கூறியிருப்பது, இன்று தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கையில் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டுக்கு நினைவூட்டுகிறது, அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தை நினைவூட்டுகிறது என்று குறிப்பிடுகிறார். மேலும் மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள், அதில் உள்ள அவர்களின் பிரதிநிதிகளின் நடத்தை ஆகியவற்றை அறிவதில் இருந்து விலக்கப்பட்டிருக்கின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டன. தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும்
வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டது. இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்று தமிழக ஆளுநர் தற்போது அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான வார்த்தையை, கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். இதன் பிறகாக ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மாற்றிக் கொள்வார்களா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமாக அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்ட பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ஜனநாயக முறையில் பத்திரிகை சுதந்திரம் என்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும், பத்திரிகையாளர்களின் குரல்களை நசுக்கக்கூடாது என்பார்கள். ஆனால் இங்கு நசுக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக ஆளுநரே குறிப்பிடுகிறார். இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தமிழக ஆளுநர் RN ரவியுடைய கருத்துப்படி பார்க்கும்போது இன்று காலை நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளும் வெட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது. முழுமையான காட்சி பதிவுகள் வெளியிடவில்லை. ஆளுநர் உள்ளே வந்து வெளியே செல்லும் வரை நேரலை செய்யப்படவில்லை. எப்படி தேசிய கீதம் முதலில் பாடுவது மரபு இல்லை என்று தமிழக சட்டப்பேரவையும் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் கூறுகிறார்களோ, அதுபோல இன்று தமிழக சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநர் உள்ளே வந்ததிலிருந்து வெளியே சென்றது வரை நேரலை செய்திருக்க வேண்டும். அதுவும் மரபு காலமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மரபு என்பது இன்று மீறப்பட்டிருக்கிறது. ஆகவே தேசிய கீதம் பாடினால் மரபு மீறல் என கூறக்கூடிய திமுக அரசு ஆளுநருடைய விவகாரத்தில் நேரலை செய்யாமல் மரபை மீறி இருக்கிறது. இவை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்று சமூக ஆர்வலர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் ஆர்வலர்களும் பேசி வருகிறார்கள். அந்த விவகாரத்தை தான் தற்பொழுது ஆளுநர் குறிப்பிட்டு அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த தேசிய கீத விவகாரமும் நேரலை செய்யாத விவகாரமும் அடுத்த 2-3 நாட்களுக்கு பூதாகரமாக தொடர்ந்து பேசப்பட்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆளுநர் முதல் முறையாக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தற்பொழுது அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையும் புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவுடைய அடிநாதம் என்பார்கள். அரசியலமைப்பு சட்டமே அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறது, அவமதிக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக ஆளுநர் இந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் மிக முக்கியமாக குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இனியாவது திருந்துமா திமுக அரசு என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவே ஆளுநர் மாளிகை குறித்திருக்கக்கூடிய இந்த விளக்கம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடலின் புனிதத்தை எப்போதும் நிலைநாட்டி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் மரியாதையுடன் பாடி வருகிறார். மேலும் இந்தியர்களின் இதயங்களில் ஒரு தத்துவமான இடத்தை பிடித்துள்ளது. மாண்புமிகு ஆளுநர் இந்த புரிதல் உணர்வை முழு மனதுடன் பகிர்ந்து கொள்கிறார் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் மாநிலத்திலும் தேசிய அளவிலும் தமிழ் கலாச்சாரம் மற்றும் தமிழ் மொழியை மேம்படுத்துவதற்கான ஆளுநர் பல்வேறு வகையில் ஆதரவு அளித்து வருகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து அரசியல் சட்ட கடமைகளை பின்பற்றுவது ஆளுநரின் கடமை. இந்திய நாட்டின் பெருமையாக அது பார்க்கப்படுகிறது. தேசிய கீதத்திற்கு மரியாதை அளிப்பது அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமை என்று ஆளுநர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்திய நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநில சட்டப்பேரவைகளிலும் ஆளுநரின் உரையின் தொடக்கம் மற்றும் முடிவில் தேசிய கீதம் பாடப்படுகிறது அல்லது இசைக்கப்படுகிறது. தேசிய கீதத்திற்குரிய விதிமுறைகளின்படி இது அவசியமாகும். பல முறை முன்கூட்டியே இதற்கான நினைவூட்டல்களை தெரிவித்த பிறகும் இந்த கோரிக்கைகளை வேண்டுமென்றே தமிழ்நாடு சட்டப்பேரவை புறக்கணித்திருக்கிறது. துரதிர்ஷ்டவசமானது என்ற வார்த்தையை தமிழக ஆளுநர் மிக முக்கியமாக குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். மேலும் இன்று ஆளுநர் உரை தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்படாமலேயோ இசைக்கப்படாமலோ இருந்த போதும் தமிழ்நாடு ஆளுநர் அரசியலமைப்பு கடமைகளை மரியாதையுடன் நினைவூட்டி மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களை தேசிய கீதம் பாடுவதற்கு அல்லது இசைப்பதற்கு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அவரின் கோரிக்கை திட்டவட்டமாக மறுக்கப்பட்டது. ஆளுநரின் உரையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடாமல் இருப்பது அல்லது இசைக்காமல் இருப்பது அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயலாகும். இதனால் ஆளுநர் வேதனையுடன் சட்டப்பேரவை விட்டு வெளியேறினார். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் மேன்மையை போற்றவும் அனைத்து அரசு விழாக்களில் தேசிய கீதத்திற்கு மரியாதை மீட்டெடுக்கவும் மற்றும் தமிழ் மொழியின் பெருமையை நிலைநிறுத்தவும் தனது நிலைப்பாட்டில் உறுதி கொண்டிருக்கிறார் என்று தற்பொழுது கிண்டியில் உள்ள ராஜ்பவன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். முழுமையான விளக்கத்தை ஆளுநர் மாளிகை அளித்திருக்கிறது. நித்யானந்தன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.